அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இரவு நேரத்திலும் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது பட்டினப்பாக்கம் பகுதியில். அது தொடர்பான செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இரவு நேரத்தில் கூட இப்ப விநாயகர் சிலைகள் கரைப்பு நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? பூர்ணிமா, தமிழகம் முழுவதிலும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டதிலிருந்து குறிப்பிட்ட நாட்கள் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அதற்கு பிறகாக காவல்துறையினர் அனுமதி கொடுக்கக்கூடிய நாட்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலை பகுதிகளில் கரைப்பது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் வைக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக இன்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் 4 இடங்களில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சென்னை மாநகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ராட்சச கிரேன்கள் மூலமாக இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் காலை முதலாக தற்போது வரை இரவு நெருங்கியும் கூட தற்போது வரை இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. தற்போது வரை 1200க்கும் மேற்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட இருக்கிறது என்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. சுமார் தற்போது வரையிலும் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது வரை கரைக்காமல் அதற்காக கொண்டிருக்கிறது. இது தவிர டிப்ளிகேட் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அமைப்புகள் சார்பில் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளும் அதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறது. 1200 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதன் காரணமாக பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாகவே தற்போது டன் கணக்கிலான குப்பைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.